பெரியார் அவர்கள் காலச்செலவுகளையும் பொருள் செலவுகளையும் குறைத்து கொள்ள ஐயா தாடி வைத்து கொண்டார். எனக்கு மனைவி மக்கள் இல்லை, நான் செத்தல் எனக்காக ஆளக்கூடியவர் பெரியார் மட்டுமே என்று திருவிக கூறுவார்களாம். கொள்கை மாறுபாடு கொண்டிருந்தாலும் பெரியாருக்கு நல்ல நண்பராய் ராஜகோபாலாச்சாரியார் இருந்தார். மயிலாடுதுறையில் பெரியாரின் சொற்பொழிவை கேட்ட புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கடவுள் மதம் பற்றி கவிதை பாடுவதை விட்டுவிட்டார். காங்கிரஸ் ஆட்சியில் தீண்டாமை ஒழிப்பிற்கு அர்ஜுன சேவா சங்கத்திற்கும் ஒரு பார்ப்பனரை தலைவராக நியமித்ததை கண்டித்து நண்டை சுட்டு நரியை காவல் வைத்தது போல என்ன இந்த செயல் இருக்கிறது என்றாராம் பெரியார். முதலாக பெரியார் அவர்களுக்கு தஞ்சையில் எடைக்கு எடை வெள்ளி நாணயம் கொடுக்கப்பட்டது. சிக்கனத்தை போதித்த பெரியார் வரவுக்கு மீறி செலவு செய்வது விபச்சாரம் போன்றது என்பார். ஒரு பெண்ணை விதவையாக வைத்து சாகடிக்காமல் பாதுகாப்பது ஒரு உயிரை பட்டினி போட்டு சாகடிப்பதை விட கொடுமையானது என்று பெரியார் கூறுவார். இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறியதை கேட்ட ஒருவர், இந்து மதத்திற்கு மாற்றாக என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டதற்கு, வீட்டிற்குள் அசிங்கம் இருக்கிறது, நாற்றம் அடிக்கிறது, எடுத்து எறியுங்கள் என்றால் அதற்கு மாற்றாக அந்த இடத்தில் எதை வைக்கலாம் என்பது சரியா என்றார் பெரியார். பார்ப்பான் நீதிபதியாய் ஆட்சியாளனாய் வாழும் நாடு கடும் புலி வாழும் காடு என்பார் பெரியார். கடவுள் என்று கூறுகிறீர்களே, கடவுள் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்ட அன்பருக்கு, வந்துவிட்டால் கடவுள் உண்டு என்று ஒத்துக்கொள்வேன் என்று ஐயா கூறினாராம். எல்லா மதங்களும் ஒழிய வேண்டும் என்று சொன்ன பெரியார், இந்து மதத்தில் மனிதனை இழிவுபடுத்தும் நிலை அதிகமாக இருப்பதால் இந்து மதத்தை அதிகமாக சாடினார். பிராமணால் ஹோட்டல் என்று பெயர் பலகையை அழிக்க வேண்டும் என்பதற்கு ஐயா அவர்கள் சொன்னது என்னவென்றால், தெருவில் உள்ள ஒரு வீட்டில் இது பதிவிரதை வீடு என்று எழுதினால் பக்கத்து வீடுகள் தேவடையால் வீடு என்பது போல் ஆகாதா என்று பிராமணால் ஹோட்டல் என்று எழுவதை எதிர்த்தார். படிப்பறிவின்மையை முற்றிலும் நீக்க 6 மாத காலத்திற்குள் கையெழுத்து போடக்கூட தெரியாதவர்களுக்கு 3 மாதம் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்பார். விடுதலை பெரியாரும் எனது அன்பார்ந்த எதிரிகள் என்பார் ராஜகோபாலாச்சாரியார். 1970 பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுக்கப்பட்டது. 1971 பெரியாருக்கு சேலத்தில் வெள்ளி சிம்மாசனம் வழங்கப்பட்டது. மனு தர்மத்தில் சாதிக்கு ஒரு நீதி என்று இருந்ததை கண்டித்து பேசும்போது, தாடிக்கு ஒரு சிவக்காய், தலைக்கு ஒரு சிவக்காய் என்பார். 8/9/1956 மயிலாடுதுறையில் பெரியார் ஒரு பொதுக்கூட்டத்தில் 4 மணி நேரம் 30 நிமிடம் தொடர்ந்து பேசினார்களாம். 1944 பெரியார் மீது செருப்பு வீசப்பட்டது. அதே இடத்தில் 1972 பெரியாருக்கு சிலை வைக்கப்பட்டது. அதற்கு கவிஞர் கருணானந்தம், செருப்பு ஒன்று போட்டால் சிலை என்று முளைக்கும் என்றாராம். மற்றும்